உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். எந்த தெய்வத்தை வணங்கினா நம்ம வாழ்க்கையில அடுத்த கட்டத்துக்கு மூவ் ஆகலாம் சார்? கலியுகத்துக்கு தெய்வம் யார்? இப்போ நம்ம வழிபட வேண்டிய தெய்வம் யார்? அந்த தெய்வம் தான் கந்தன், முருகன், வடிவேலன், ஆறுமுகன், சுப்பிரமணியன், அந்த முருகப்பெருமான். கந்தசஷ்டி கவசம் நம்ம இந்த கேட்கறதும் சரி பாடுறதும் சரி எந்த அளவுக்கு நமக்கு நன்மைகளை கொடுக்கும் சார்? அது வாழ்க்கையை காக்கக்கூடியது சஷ்டி கவசம், ஆபத்துக்களை போக்கக்கூடியது சஷ்டி கவசம், குழந்தை பாக்கியத்தை தரக்கூடிய இளமையை உடையது சஷ்டி கவசம். எப்படிப்பட்ட பிரச்சனைகள் வந்தாலும் விலக்கி நன்மையை தரக்கூடிய கவசம் சஷ்டி கவசம். சில முருகன் புகைப்படத்துல பாத்தீங்கன்னா மயிலுக்கு பக்கத்திலே பாம்பு இருக்கும். என்ன காரணத்திற்காக இருக்கு சார்? சிவனுக்கு மேல நாகம் இருக்கும், பிள்ளையாருடைய இடுப்புல நாகம் இருக்கும், கருமாறி நாகம் வைத்திருப்பாள். இந்த நாகம் எதை குறிக்கிறது என்று கேட்டால் உலக பந்தத்தை குறிக்கிறது. இந்த உலக பந்தத்தை நீ விட்டுவிடு, இறைவனை அடையலாம்ங்கிற தத்துவத்தை சொல்கிறது. சஷ்டி விரதம் 6 நாட்கள் இருந்து கடைசி நாட்கள் சூரசம்ஹாரம் நடக்கும். அன்னைக்கே சார் இந்த அளவுக்கு மக்கள் எல்லாரும் அதை கொண்டாடுறாங்க. முருகனை கும்பிட்டா நம்ம கஷ்டங்களை தீர்த்துருவாங்கிற நம்பிக்கை, அதனால அவர்கள் முருகன் வழிபாடு செய்கிறார்கள். 6 நாள் இல்ல, 7 நாள் கூட விரதம் இருக்கிறவங்க இருக்காங்க. சூர சம்ஹாரம் அவன் செய்யல, அவன் அபயம் கொடுக்கிறான், அவனுடைய ஆணவத்தை அழிக்கிறான், கண்மத்தை அழிக்கிறான், அவனுடைய மாயத்தை அழிக்கிறான். அழிச்சிட்டு அந்த சூரபத்மனை மயிலாகவும் சேவலாகவும் மாற்றுகிறான். திருப்பரங்குன்ற முருகனை வழிபடுகிற போது திருமணம் ஆகாதவர்கள் திருமணமாகுது. திருச்செந்தூர்ல என்ன விசேஷம்னா ஆண்டியே கூட அரசனாக்கக்கூடிய கோயிலுங்கிறாங்க. நம்ம வீட்டு பிள்ளைகளுக்கு வேலை கிடைக்கலன்னா முதல்ல போய் பழனி ராஜ அலங்கார முருகனை வழிபட சொல்லணும். திருத்தணியை சென்றால் கோபம் குறையும், படிப்புல ரொம்ப நல்லா வர முடியும், நல்ல ஞானம் வரும். சுவாமிமலை முருகனை சென்று வழிபடுவது அவ்வளவு சிறப்பு. கணவன் மனைவி பிரிவெல்லாம் நீங்க பழமுதிர்ச்சோலை முருகனை போய் கும்பிடணும். ஆதன் ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். தொடர்ந்து நம்ம சேனல்ல நிறைய விஷயங்கள் பத்தி பேசிட்டு வரோம். அந்த வகையில இன்னைக்கு நம்ம கூட பிரபல ஜோதிடர் நங்கநல்லூர் பஞ்சநாதன் சார் அவர்கள் இணைந்திருக்கிறார். வாருங்கள் பேசலாம். வணக்கம் சார். வணக்கம்மா சார். நிறைய பேர்த்துக்கு ஒரு இஷ்ட தெய்வம் அப்படின்ட்டு இருக்கும். ஸோ எந்த தெய்வத்தை வணங்கினா நம்ம வாழ்க்கையில அடுத்த கட்டத்துக்கு மூவ் ஆகலாம் சார்? குலதெய்வம் இதெல்லாத்தையும் தாண்டி இஷ்ட தெய்வத்தை பத்தி சொல்லுங்க சார். தெய்வங்கள் நீங்க அழகா சொல்லிட்டீங்க. குலதெய்வம், இஷ்ட தெய்வம், அவங்க குடும்பத்துக்குன்னு ஒரு தெய்வம் குலதெய்வம் நம்மளை காப்பாற்றும். ஆனால் ஒவ்வொரு யுகத்துக்கும் ஒரு தெய்வம் இருக்குதா, அந்த சூட்சமத்தை புரிஞ்சுக்கிட்டோம்னா வாழ்க்கையில ஜெயிச்சிடலாம். கலியுகத்துக்கு தெய்வம் யார்? இப்போ நம்ம வழிபட வேண்டிய தெய்வம் யார்? எனக்கு எப்படிப்பட்ட கஷ்டம் வந்தாலும் கோயில போய் சாமியை கும்பிட்டு அந்த சாமி என்னை காப்பாத்திடணும். சரிங்களா? அப்போ அந்த சாமி என்னை காப்பாற்றும் அப்படின்னு உறுதியான ஒரு தெய்வம் உண்டா அப்படின்னா அந்த தெய்வம் தான் கந்தன், முருகன், வடிவேலன், ஆறுமுகன், சுப்பிரமணியன், அந்த முருகப்பெருமான். அந்த முருகனை வழிபடணும். கலியுகத்தில் யார் முருகப்பெருமானை வழிபடுகிறார்களோ அவர் வாழ்க்கையுடைய எல்லா சுமைகளையும் அந்த முருகப்பெருமான் ஏற்றுக்கிறார். அவரே துன்பங்களை தீர்க்கிறார், அவரே துணையாக வருகிறார். ஓம் முருகா, ஓம் முருகா, ஓம் முருகான்னு சொல்லிட்டு இருந்தா அந்த முருகப்பெருமான் ஓடோடி உதவி செய்வார். ஓகே சார். ஸோ இப்போ நிறைய பேர் முருகனை வழிபடுறதை நம்ம பார்க்குறோம். ஸோ முருகன் கோவிலில் பார்த்தீங்கன்னா வேல், மயில் எல்லாம் இருப்பாங்க. முருகனை வழிபடுறது ஒரு பக்கம் இருந்தாலும் வேல் வழிபாடு, வீட்டிலே வேல் பூஜை பண்ணுவாங்க, மயில் வணங்குவாங்க. ஸோ இதெல்லாம் என்ன காரணம் சார்? உங்கள் கேள்வி ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதாவது ஒரு கேள்வியாக கூட இல்லாமல் உள்ள தத்துவத்தை நீங்கள் அழகாக கேட்குறீங்க. இது நேயர்களுக்கு ரொம்ப பலன் தரும். முருகப்பெருமான் வழிபாடு அது சரி, ஆனால் ஏன் வேலை வழிபடுறோம், மயிலை வழிபடுறோம்னா அந்த வேலுடைய உருவத்தை பற்றியே நம்முடைய உலகத்தில் நம்முடைய பேச்சுக்கள் நிறைய கேட்டிருப்பீங்க. வேல் அகலமாக இருக்கிறது, அதை போல நமக்கு அகலமான அறிவு வேண்டும். வேல் ஆழமானது, ஆழமான அறிவு வேண்டும், கூர்மையான அறிவு வேண்டும். வேலை போல் கூர்மையான அறிவு வேண்டும்ட்டாங்க. அது முக்கியமாக என்னன்னு கேட்டிங்கன்னா பகைவர்களை அழிக்கும் வேல். துள்ளி வருகிறது வேல் பகையே, சுற்றி நில்லாதே போ பகையே, துள்ளி வருகிறது வேல்னாங்க. அந்த வேல் நம்ம வாழ்க்கையுடைய எல்லா துன்பங்களையும் போக்கிடும். மயில் இருக்கு பாத்தீங்களா? இந்த மயில் பாத்தீங்கன்னா எப்பவுமே கொஞ்சம் காலை பாதி தூக்கின மாதிரி ஒரு வடிவம் இருக்கும். அந்த வடிவம் பாத்தீங்கன்னா ஓம் என்ற பிரணவ வடிவம். அது மயில் தான் பிரணவ வடிவம். முருகப்பெருமான் பாத்தீங்கன்னா அவர் ஞான வடிவம், பிரணவத்துடைய வடிவம் மயில். ஆகவே இந்த மயிலை வழிபடுகிற போது வாழ்க்கையுடைய நமக்கு துன்பங்கள் நீங்குவது மட்டும் இல்லாமல் அந்த ஞானம்
இந்த முருகப்பெருமானை வழிபடக்கூடிய அந்த பிரணவ சொரூபம் நமக்கு புரியும். எந்த மந்திரத்தை சொன்னால் அந்த முருகனை நாம் அருளை பெற முடியும் அப்படின்னு தத்துவார்த்தமா அந்த மயில் காட்டுதுமா. ஓம் ஓம் ஓம், அலைகள் ஆர்ப்பரிக்கக்கூடிய அலைகள் எல்லாத்தையும் சொல்றாங்க ஓம் ஓம்னு. அந்த ஓம் என்ற மந்திரத்தின் வடிவமாகத்தாமா மயில் இருக்கு. இத நம்ம ஊர்ல பாத்தீங்கன்னா நம்ம பழைய காலம் தொட்டே தமிழர்களுடைய தெய்வம் முருகப்பெருமான். அப்போ அந்த முருகன் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா சங்க இலக்கியத்துல முருகனுடைய பற்றிய செய்திகள் உண்டு. பரிபாடல்ல ஒரு செய்திமா, சங்க இலக்கியத்துல பரிபாடல்ல ஒரு செய்தி, வேல்மேல் ஆணை மயில் மேல் ஆணை அப்படின்னு சொல்ற விஷயங்கள் பரிபாடல்லையே வருது. ஒரு பெண் ஒருத்தி என்ன செய்கிறா, தன்னுடைய கணவன் மேல சந்தேகம். அந்த கணவர் என்ன செய்கிறாருன்னா தன்னை மீறி, பொதுவாக பெண்களுக்கு கணவர் வந்து தன்னை விட்டுட்டு இன்னொரு பெண்ணோட நெருக்கமாக இருப்பதை விரும்ப மாட்டாங்க இல்லையா. அப்படி தன்னுடைய கணவன் வந்து ஒரு பெண் வீட்டுக்கு சென்று வருகிறான், தகாத பெண் வீட்டுக்கு சென்று வருகிறான் அப்படின்னு அந்த பெண்ணு மனைவிக்கு ஒரு சந்தேகம். கணவனை கூப்பிட்டு கேட்கிறான், நீ தகாத உறவு வச்சுக்கிட்டு இருக்க, நீ வந்து அந்த வீட்டுக்கு இன்னும் போகக்கூடாது அப்படிங்கிறான். அப்போ அவன் சொல்றான், நான் அந்த மாதிரி உறவே வச்சுக்கலையே அப்படிங்கிறான் அவன். அப்போ நீ சத்தியம் செய் அப்படிங்கிறான் அவன். அப்போ அவன் என்ன சொல்றான்னா, வேல் மேல் ஆணை மயில் மேல் ஆணைங்கிறான், அந்த மாதிரி உறவே நான் வச்சுக்கிடல அப்படிங்கிறான். அப்போ அப்படி வேல் மீதும் மயில் மீதும் அவர்கள் சத்தியம் எடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இருந்திருக்குமா. அப்ப அந்த அளவுக்கு முருகப்பெருமானுடைய வழிபாட்டு, முருகன் மீதான நம்பிக்கை நம்முடைய மண்ணில் ஆழ்ந்து வேரூன்றிய நம்பிக்கை. அந்த பிரணவத்துடைய வடிவம்தான் அந்த மயில். ஆகவே வேலும் மயிலும் துணை. இதுல என்ன சொல்லணும்னா வேல் மயில் துணை, இந்த இம்ங்கிறதுக்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேண்டாம். வேலும்ல வேலும் மயிலும் துணை அப்படின்னு சொல்ல சொல்ல அது ரொம்ப வெற்றி உண்டு. அதை என்ன சொல்றாருன்னா, பாம்பன் சுவாமிகள் இவர்கள் எல்லாம் வேலும் மயிலும் துணையில வேலும் மயிலும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாலே முக்தி கிடைக்கும் நம்புறாங்க. அவ்வளவு உயர்வான விஷயம் வேலும் மயிலும். அது சொல்லிக்கிட்டே இருக்கணுமா, வேலும் மயிலும் வேலும் மயிலும் சொன்னாலே எல்லா நன்மைகளும் கிடைக்கும். ஓகே சார். அதே மாதிரி நிறைய முருக பக்தர்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கந்த சஷ்டி கவசம் கேட்கறது வழக்கம் தான். ஸோ இந்த கந்த சஷ்டி கவசம் வந்து நம்ம இந்த கேட்கறதும் சரி பாடுறதும் சரி எந்த அளவுக்கு நமக்கு நன்மைகளை கொடுக்கும் சார்? கந்த சஷ்டி கவசம் மிக உயர்ந்த கவசமா. குமரனடி நெஞ்சே குறின்னு வருது. கந்த சஷ்டி கவசத்தை எப்படி சொல்லணும்னா, வேற நினைப்புகள் இருக்கக்கூடாது. குமரனே உன்னை நாங்கள் அடைய வேண்டும், உன்னுடைய நெஞ்சம்தான் எங்களுக்கு குறி அப்படின்னு சொல்லிட்டு அந்த கந்த சஷ்டி கவசத்தை அவர் மனதை நோக்கி நாம சொல்லணும். அது ஒண்ணு. ரெண்டாவது, அந்த கவசத்துல நமக்கு ஒரு காப்பு இருக்கு. முன்கை இரண்டும் முன்னவள் இருக்க, பின்கை இரண்டும் பின்னவள் அப்படின்னு சொல்றோம் பாத்தீங்களா. அந்த முருகனுடைய காப்பு, அவர் நமக்கு முழுமையாக நம்மளை காப்பாற்றுவார். உன்னுடைய ஒவ்வொரு உடல் உறுப்புகளையும் அவர் காப்பாற்றுவார். அப்படி முருகனுடைய காப்பு. குழந்தை பாக்கியம் இல்லை, அவர்கள் வந்து அந்த சஷ்டி கவசத்தை சொன்னால் குழந்தை பாக்கியம் உண்டாகும் அப்படிங்கிற சஷ்டி கவசத்துல வருது இல்லைங்களா. அதே மாதிரி முந்து முந்து முருகவேல் முந்து, அந்த வார்த்தைகள்லாம் பாருங்க. அந்த முருகப்பெருமானை வழிபடக்கூடிய எல்லா விஷயங்களும் அதை பற்றி அதுல சஷ்டி கவசத்துடைய பெருமைகள் இருக்குமா. அது நம்ம ஒரு தனி பதிவாவே போடலாமா. சஷ்டி கவசம் சொல்லக்கூடிய விஷயங்கள் கொஞ்சம் நெஞ்சம் இல்லம்மா. அது வந்து வாழ்க்கையை காக்கக்கூடியது சஷ்டி கவசம், ஆபத்துக்களை போக்கக்கூடியது சஷ்டி கவசம், குழந்தை பாக்கியத்தை தரக்கூடியது வல்லமையை உடையது சஷ்டி கவசம். எப்படிப்பட்ட பிரச்சனைகள் வந்தாலும் விலக்கி நன்மையை தரக்கூடிய கவசம் சஷ்டி கவசம். பேரே கவசம், நமக்கு பாதுகாப்புன்னு அர்த்தமா. ஓகே சார். சார், வேலும் மயிலும் அதோடைய வழிபாடு பற்றி நீங்கள் தெளிவாக சொல்லியிருந்தீங்க. அதே மாதிரி எனக்கு இன்னொரு சந்தேகம் இருக்குது. சில முருகன் புகைப்படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மயிலுக்கு பக்கத்திலே பாம்பு இருக்கும். என்ன காரணத்திற்காக இருக்குது சார்? ஆனால் எல்லா புகைப்படத்துலையும் இது இருக்காது, ஒரு சில புகைப்படத்தில் மட்டும் இருக்கிறதுக்கான காரணம் சார்? சூப்பர்மா. நான் வந்து என்னுடைய தாத்தா வீட்டில் பார்த்துருக்கேன். நீங்கள் சொல்கிற புகைப்படங்கள் பல சில இடங்களில் அபூர்வமாக இருக்கும். இந்த நாகத்தை பற்றி இருக்கும், இந்த மயிலுடைய கால்களில் அந்த நாகம் இருக்கும். அப்படி விஷயம் உண்டு. இதை தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சைவ சித்தாந்தம் தெரிஞ்சுக்கணும். சைவ சித்தாந்தத்துல பதி பசு பாசம் அப்படின்னு சொல்லுவாங்க. பதினா இறைவன், பசு என்பது நாம் மனித பிறவி. இந்த பதி இந்த பசுவை காப்பாற்றுவதற்கு எப்பவும் காத்திருக்கு. ஒரு வார்த்தை நாம சொல்லிடுறோம், இறைவா என்னை காப்பாற்று அப்படின்னு நம்ம சொல்றோம். சார், இறைவன் செல்லணும்னு நினைக்கிறோம். அப்போ இந்த பதிங்கிற இறைவன் எப்போ வேணா நம்மளை சேர்த்துக்கிடுவான், காத்துக்கிட்டு இருக்கான். ஆனால் இது ரெண்டையும் அடைய விடாமல் தடுக்கிறது கேட்டிங்களா, பாசம். பாசம் சொல்லக்கூடியது நமக்கு வந்து மனைவி மக்கள் மேலே பாசம், பிள்ளைகள் மேலே பாசம். அப்போ என்ன நினைக்கிறோம், நம்ம ஒரு திருமணம் ஆயிடுச்சு அப்படின்னா இறைவனை பற்றி சிந்திக்கலாம்னு. திருமணம் ஆகுது,
ஒரு குழந்தை பிறந்த பிறகு இறைவனை பற்றி சிந்திக்கலாம்னா, குழந்தை பிறந்த பிறகு அந்த குழந்தை நல்ல ஸ்டேஜ் வந்த பிறகு இறைவனை சிந்திப்போம்னு நினைக்கிறோம். அந்த பையனுக்கோ மகளுக்கோ கல்யாணம் பண்ணிடுறோம், வேலைக்கு போயிடுறாங்க, இப்போ உட்காந்து சாமியை நினைக்கலாமே. நம்முடைய மனசு என்ன நினைக்குது பாருங்க. அப்போ கூட எனக்கு ஒரு பேரம் நான் பையனுக்கு கல்யாணம் பண்ணி அங்க ஒரு பேரம் பிறந்த பிறகு நம்ம சாமியை நினைச்சுக்கலாங்கிறோம். அப்போ இந்த மனசு இருக்கு பாருங்க, நம்மை இந்த பாசம் இறைவனை அடைய விடாமல் நம்மை தடுக்கிறது. அதைத்தான் என்ன சொன்னாங்க, அந்த பதியை இந்த பசு மனிதன் என்பவன் அடைவதற்கு தடையாக இருக்கக்கூடியது இந்த பாசம். அந்த பாசம் என்பதுதான் இந்த நாகம். மயில் அப்படின்னு இருக்கு பார்த்தீங்களா, அந்த மயில் அந்த இறைவன், அதாவது மயில் இருக்கக்கூடிய உருவம் கீழே நாகம். இதைத்தான் நீங்க கேட்டீங்க. முருகப்பெருமான் என்ற இறைவனை இந்த மயில் என்ன பண்ணுகிறது, மயில் மனிதன் எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட இவர்கள் சேர்ந்து இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் இந்த பாம்பு கீழே பிடிச்சு இழுக்குது. இந்த பாசம் கீழே இழுக்கிறது, நாம் இறைவனை அடைய முடியாதபடி தடுக்கிறது. இந்த பாசத்தை வெல்வதைத்தான் நம்முடைய சமயம் சொல்கிறது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லா சாமியும் பார்த்தீங்கன்னா ஒரு நாகம் இருக்கும். சிவனுக்கு மேல நாகம் இருக்கும், பிள்ளையாருடைய இடுப்புல நாகம் இருக்கும், கருமாறி நாகம் வைத்திருப்பாள். இந்த நாகம் எதை குறிக்கிறது என்று கேட்டால் உலக பந்தத்தை குறிக்கிறது. இந்த உலக பந்தத்தை நீ விட்டுவிடு, இறைவனை அடையலாம்ங்கிற தத்துவத்தை சொல்கிறது. அதனால தான் உங்களுக்கு சைவ சித்தாந்தம் சொல்லி இதை விளக்க சொன்னோம்மா. ஓகே சார். பொதுவாக திருச்செந்தூர் அப்படின்னாலே இந்த சூரசம்ஹாரம் ரொம்ப சிறப்பாக நடக்கும். அந்த சஷ்டி விரதம் 6 நாட்கள் இருந்து கடைசி நாள் சூரசம்ஹாரம் நடக்கும். அன்னைக்கு ஏன் சார் இந்த அளவுக்கு மக்கள் எல்லாரும் அதை கொண்டாடுறாங்க? ஏன்னா முருகன் ஒரு அரக்கனை ஒரு அழிக்கிற ஒரு நிகழ்ச்சி அது. ஸோ அதை பற்றி ஒரு தெளிவான விளக்கம் சொல்லுங்க சார். ரொம்ப நல்லதுமா. அதாவது ஐப்பசி மாதம் பிரதமையில் தொடங்கி சஷ்டி வரை 6 நாள்மா. அதுல பிரதமை, துவிதியை, திருதியை, சதுர்த்தி, பஞ்சமி, சஷ்டி அப்படின்னு சொல்றோம். இந்த 6 நாட்களும் நம்முடைய மண்ணிலமா விரதம் இருந்து அந்த முருகனை வழிபடுகிறாங்கம்மா. மற்ற விரதங்களை விட சஷ்டி விரதம் ரொம்ப கடுமையானது. ஆமா சார். இந்த சஷ்டி விரதம் 6 நாளும் ஒண்ணுமே சாப்பிடாதவங்க இருக்காங்க. நான் சங்கரன் கோயில்ல ஒரு முறை கந்த சஷ்டி விழாவில் பேச கூப்பிட்டுருந்தாங்க, ஆன்மீக சொற்பொழிவு. அப்போ நான் பார்க்கிறேன், பலரிடம் பேசுகிற போது 6 நாளும் நாங்கள் ஒன்றும் சாப்பிடல சார், உட்கார்ந்துருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய இருக்குமா, அழகா சொல்றீங்க. ஒரு மிளகுமா, ஒவ்வொரு நாளும் ஒரு மிளகு சாப்பிட்டுட்டு விரதம் இருக்கிறவங்க உண்டு. கொஞ்சம் பால் மட்டும் டெய்லி சாப்பிட்றாங்க, அப்படி விரதம் இருக்காங்க. சிலர் ஒரு துளசி இலை டெய்லி சாப்பிட்டுட்டு விரதம் இருக்காங்க. முடியாதவங்க ஒரு பொழுது சாப்பிட்டுட்டு விரதம் இருக்காங்க. நீங்க யோசிச்சு பாருங்க, ஒரு மிளகை சாப்பிட்டுட்டோம் இல்லை ஒண்ணுமே சாப்பிடாமலையோ நம்மள 6 நாள் விரதம் இருக்க சொன்னா எப்படி இருக்க முடியும்? ஆனாலும் இந்த முருகனுக்கு மீது இவர்களுக்கு என்ன நம்பிக்கையை பாருங்க. இவர்கள் வாழ்க்கையுடைய எவ்வளவு துயர்களை இவன் துடைத்திருப்பான். அது அனுபவத்தின் வழியாக வரக்கூடிய நம்பிக்கைமா. இந்த முருகனை கும்பிட்டா நம்ம கஷ்டங்களை தீர்த்துருவாங்கிற நம்பிக்கை. அதனால அவர்கள் முருகன் வழிபாடு செய்கிறார்கள். அப்போ அந்த ஐப்பசி மாதம் முதல் அந்த பிரதமையை தொடங்கி சஷ்டி வரைக்கும் 6 நாள் விரதம் இருக்காங்க பாருங்க. இதுல இன்னொரு செய்தி, சில பேர் 7ஆம் நாள் திருக்கல்யாணம் வரைக்கும் விரதம் இருப்பாங்க. 6 நாள் இல்ல, 7 நாள் கூட விரதம் இருக்கிறவங்க இருக்காங்க. அப்போ என்னன்னா திருக்கல்யாண வைபவத்தை பார்த்து முடிக்கிறாங்க. இப்போ என்னன்னா, இவர் சூர சம்ஹாரம் செய்கிறார், சூரபத்மனை வதம் செய்கிறார். உங்க கேள்வி அதுதான். சூரபத்மனை வதம் செய்யறது, வதம் செய்யக்கூடிய கடவுள். அப்ப நமக்கு பயம்ல வரணும். ஒருத்தனை அழிக்கிற கடவுளை நம்ம கும்பிடுறதா? நம்ம வச்சிருக்கக்கூடிய தெய்வம், கையில சூலம் வைக்கிற தெய்வத்தை பார்க்கிறோம் இல்லையா? கையில மாதிரி நம்மளுடைய தெய்வங்கள் எல்லாம் புலியோடைய ஆடையை உடுத்திய தெய்வத்தை பார்க்கிறோம். சிங்கத்தை வாகனமா வச்சிருக்கு, புலிய வாகனமா வைக்குது. தெய்வங்களை பார்த்தா பயமா இல்ல இருக்கு. இந்த தெய்வத்தை அழிக்கக்கூடிய தெய்வத்தை போய் எப்படி கும்பிடுறதுன்னு இப்போ முருகன் மேல உங்களுக்கு ஒரு எண்ணம் வருகிறது அப்படின்னு சொன்னா, இங்க மக்களுக்கு விளக்குவதற்காக கேட்குறீங்க. அந்த முருகன் பாத்தீங்கன்னா சூர சம்ஹாரம் அவன் செய்யல. சூரனை என்ன பண்ணுகிறான்? அவன் அபயம் கொடுக்கிறான் சூரனுக்கு. அவனுடைய ஆணவத்தை அழிக்கிறான், கண்மத்தை அழிக்கிறான், அவனுடைய மாயத்தை அழிக்கிறான். அழிச்சிட்டு அந்த சூரபத்மனை மயிலாகவும் சேவலாகவும் மாத்திக்கிறான். கருணை கடல்மா முருகப்பெருமான். கருணையே வடிவமானவன் அழிப்பானா? அவன் மயிலை தன் வாகனமாக வைத்துக் கொள்கிறான், சேவலை தன் கொடியாக வைத்துக் கொள்கிறான். அதனால அப்படிப்பட்ட அவர்களுக்கு அபயகரம் நீட்டக்கூடியவனாகத்தான் சூரபத்மனுக்கு முருகப்பெருமான் இருக்கிறானே தவிர, தன்னை அண்டியவர்களுக்கு அவங்க எவ்வளவு தவறு செய்தாலும் அவர்களை மன்னித்து காப்பாற்றக்கூடிய கருணை கடவுள். அந்த அளவுக்கு ரொம்ப கருணை உள்ளவர் இல்லைங்களா? அந்த கருணை கடவுள் தான் அந்த முருகப்பெருமான். ஆகவே அந்த சம்ஹாரம் என்று நமக்கு புரிவதற்காக சொல்றாங்களே தவிர அழிப்பதில்லை, காக்கக்கூடியவன் முருகன் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணுமா.
ஓகே சார். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாக கோவிலுக்கு போன உடனே எந்த தெய்வத்தை முதல்ல வணங்கணும், வழிபடும் முறைகள் பற்றி சொல்லுங்கள் சார். எந்த கோயிலுக்கு போனாலுமா இப்போ நாங்கள் பரிகாரங்கள் சொல்கிறோம். ஒருத்தர் பெரிய கஷ்டம் இருக்குது, காலபைரவரை போய் கும்பிடுங்க அப்படின்னு சொல்லிடுறோம். இவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த பரிகாரம் சொல்வதற்கு நாங்கள் நட்சத்திரத்தை தேர்ந்தெடுப்போம், நாளை தேர்ந்தெடுப்போம். சும்மா போய் கும்பிட்டுட்டு வருது இல்லை. சில பேர் பார்த்தீங்கன்னா ரோட்டில் போய்கிட்டே இருப்பான். போய்கிட்டே இருக்கும்போது கோயில் வாசலை இப்படி இப்படின்னு பண்ணிக்கிடுவோம். அப்படி என்னமோ சாமியை கும்பிட்றாங்களா அப்படி கடந்து போயிடுவாங்க. அப்படி பண்ணி விட்டு இவங்க சொல்லுவாங்க, சார் நான் டெய்லி சாமி கும்பிட்றேன் சார், அந்த சாமி எனக்கு ஒன்றுமே பண்ணலையே அப்படின்னு கேட்குறவங்க இருக்காங்க. கடவுளை எந்த முறைப்படி வழிபடணும்னு இருக்குல்ல, அந்த முறை அறிந்தால் அதுக்கு வெற்றி உண்டு. இப்போ எந்த கோயிலுக்கு போனாலுமா முதல்ல அந்த கோயிலில் வந்து நம்ம ராஜ கோபுரத்தை பார்க்கணும். ஓகே. பெரிய கோயில்கள் எல்லாத்தையுமே ராஜ கோபுரம் இருக்கும். அந்த ராஜ கோபுரத்தை தான் நம்ம முதல்ல வழிபடணும். இப்போ நமக்கு ஒரு சந்தேகம் வரும், நீங்க அடுத்து அதை கேட்பீங்க, ராஜகோபுரம் இருக்குன்னு சொல்லிங்க சார், எங்க ஊர்ல பல கோயில ராஜகோபுரம் இல்லையே, மன்னர்கள் கட்டிய கோயில்ல இருக்கு, இல்லாத கோயில் என்ன பண்றது அப்படின்னா அந்த படியை தொட்டு கும்பிடணும். இதுல என்ன கேட்டீங்கன்னா, திருப்பதி கோயில் இருக்கு பாருங்க, அந்த கோயில்ல வாசல்ல படியா இருக்கணும்னு குலசேகர ஆழ்வார் பெருமாளை வென்றாரு. படியாய் கிடந்து உன் பவளவாய் காண்பேனேங்கிறார் குலசேகர ஆழ்வார். அந்த மாதிரி அந்த கோயில் படிக்கு சக்தி அதிகம், அந்த தெய்வத்துடைய அனுக்கிரகம் கிடைக்குதுமா. அப்ப கோயில் படியை தொட்டு கும்பிடணும். ராஜகோபுரம் இருந்துச்சுன்னா முதல்ல ராஜகோபுரத்தை கும்பிடணும். ராஜகோபுரம் இல்லாத கோயில்களில் முதல்ல படியை தொட்டு கும்பிடலாம். நீங்க இன்னைக்கும் பார்க்கலாம், தமிழர்கள் படியை தொட்டு கும்பிட்டுட்டு கோயிலுக்குள்ள போறதை பார்க்கலாம் இல்லைங்களா. அப்போ அப்படி கோயிலுக்கு அதுவும் பார்த்தீங்கன்னா ஆண்கள் வீட்டுக்காரர் வேகமாக போயிட்டு இருப்பார், இருங்க கொஞ்சம் படியை தொட்டு கும்பிட்டுட்டு போங்க அப்படி மனைவிமார்கள் படியை யாரும் மிதிக்க கூட மாட்டாங்க, மிதிக்க மாட்டாங்க தான் பாருங்க. அப்போ எவ்வளவு ஒரு உயர்வான எண்ணம் நம்ம மண்ணில், அந்த படியை மிதிக்க கூடாது, நம்ம அதை மதிக்கணுங்கிற அந்த எண்ணம். அப்போ அந்த நுழைவாயில் படி அதான் தாண்டி போறாங்க, படியை தொட்டு கும்பிடுறாங்க. கும்பிட்டுட்டு உள்ள போனாமா அங்க வந்து அந்த கோயிலுடைய கொடி இருக்கும் பார்த்தீங்களா இல்லைங்களா, அதை வழிபடணுமா. அதை வழிபடுவது மிக முக்கியம். அதை வழிபட்டுட்டு அடுத்தது பலிபீடம் இருக்கும், அந்த பலிபீடத்தை வழிபடணும். வழிபட்டுட்டு அதுக்கு அடுத்தது என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்போ சாமியை கும்பிடுறீங்க கோயிலில் போய் நேரடியாக போய் சாமிகிட்ட சொல்றது இல்லை விஷயத்தை, முதல்ல அந்த கொடிமரம் முன்பாக நின்று அந்த கொடிமரத்தின் முன்னால் நின்றுக்கிட்டு நம்ம வந்து வடக்கு நோக்கி நின்று நம்மளுடைய குறைகளை சொல்லணும். இந்த குறையை தீர்க்க வேண்டும் என்பதற்காக உன்னுடைய கோயிலுக்கு நான் வருகிறேன் நிறைவா, அதை நீ தீர்த்து கொடுன்னு கொடிமரத்துக்கு முன்னால வேண்டணும் நம்ம. அதற்கப்புறம் பலிபீடம் பக்கத்தில் பலிபீடம் இருக்கு பாருங்க, பலிபீடத்தையும் நம்ம கும்பிட்டுட்டு அதற்கு பிறகு அந்த இறைவனுக்குன்னு ஒரு வாகனம் வச்சிருப்பாங்க. முருகன் கோயில்ல மயில் இருக்கு, பிள்ளையார் கோயில்ல நீங்க பாக்குறீங்க மூஞ்சோறு இருக்கு இல்லைங்களா, அப்படி பெருமாள் கோயில்ல கருடன் இருக்கு. அப்போ அங்க இருக்கக்கூடிய அந்த வாகனத்தை நாம் வழிபட வேண்டும். வழிபட்டுட்டு வாகனத்தோடு சேர்ந்து பிரதட்சணம் வரணும். வந்து அந்த மெயின் டெய்ட்டி என்ன இருக்க முக்கியமான கடவுள் அந்த கோயிலில் அந்த தெய்வத்தை வழிபட வேண்டும். அதுக்கு பிறகுதான் நீங்கள் வந்து ஒரு சிவன் கோயிலாக இருந்தால் கூட அதற்கு பிறகுதான் நவக்கிரகங்கள், அதற்கு பிறகுதான் காலபைரவர் அப்படின்னு வழிபடணும். நம்ம ஆட்கள் என்ன பண்ணுவாங்க, ஒரு பிரச்சனை தீர போய் சாமியை கும்பிடுங்கன்னா நேராக போய் காலபைரவர் கும்பிடுங்கன்னா கும்பிட்டுட்டு வந்துடுவாங்க. அப்படி இருக்கக்கூடாது, இந்த முறைப்படி கும்பிட்டா உங்களுக்கு ரொம்ப நல்ல பலன். ஓகே சார். அதே மாதிரி முருகன் கோயிலில் வந்து இடும்பன் இருப்பார். ஸோ இடும்பனை வணங்குறதன் மூலமாக என்ன மாதிரியான நன்மைகள் நமக்கு கிடைக்கும், என்ன காரணத்திற்காக இடும்பனை வழிபடுறோம் சார்? அம்மா, இடும்பாயுதனே இடும்பா போற்றி, கடம்பா போற்றி, கந்தா போற்றி இல்லையா. அந்த இடும்பாயுதனே இடும்பா போற்றினா இடும்பன் எங்கே இருக்காருன்னா முருகன் கோயிலெல்லாம் இடும்பன் இருக்காருமா. இந்த இடும்பன் என்ன செய்யறாருன்னா கடுமையான முருக பக்தி உடையவருமா. அந்த முருக பக்தி தான் அவரை வந்து முருகன் கோயில்கள்லேயே நம்ம வழிபடக்கூடிய தெய்வ நிலைக்கு உயர்த்தி இருக்கு. இப்போ நீங்க இந்த திருவண்ணாமலை தீபம் பார்க்கிறீங்க, பஞ்சமூர்த்தி புறப்பாடுன்னு மிக முக்கியமா சொல்றாங்க. பஞ்சமூர்த்தி யார் வராங்க பார்த்தீங்கன்னா முதல்ல பிள்ளையார் வருவார், அந்த சிவனுடைய குடும்பத்தை சேர்ந்தவர்கள் வருவார்கள். முதல்ல பிள்ளையார், அடுத்தது முருகன் வருவார், அதுக்கு அடுத்தது சோமாஸ்கந்தர் வருவார், அப்புறம் அந்த அம்மா அந்த தெய்வம் உமாதேவியார் வராங்க. இப்படி எல்லாம் பார்வதி இப்படி எல்லாம் வந்த பிறகு கடைசியில் சண்டிகேஸ்வரர் 5ஆவதா வருவார். முருகன் அந்த சிவன் குடும்பத்தை சேர்ந்த பிள்ளையார் வந்தாரு, முருகன் வந்தாரு, சோமாஸ்கந்தர் வந்தாரு, அதுக்கு அன்னை வருகிறாள். எல்லாம் சரி, ஏன் வந்து அந்த இடத்துல சண்டிகேஸ்வரர் வராரு நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லவே. சண்டிகேஸ்வரர் எப்பொழுது பார்த்தாலும் சிவன் நாமத்தை சொல்லிக்கொண்டே இருந்தவர். நம்மை போல மனிதர்
சிவன் நாமத்தை சொல்லி 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 அவர் தெய்வமானார். அதனால தான் கோயில்களில் சண்டிகேஸ்வரருக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. எப்பவுமே சிவன் சிந்தனையில் அவர் இருக்காரு. அப்படி சிவன் சிந்தனையில் இருக்கிறனால தான் பஞ்சமூர்த்திகள் வருகிற போது 5ஆவதாக சண்டிகேஸ்வரரையும் இங்க கொண்டு வராங்க. அப்ப மனிதன் என்பவன் தெய்வம் ஆகலாம் இல்லையா? இது அப்படியே நீங்க இடும்பன் விஷயத்துக்கு வாங்க. இடும்பன் அந்த முருகப்பெருமானையே வழிபட்டு கொண்டிருந்தவன். அவன் என்ன செய்யறான்னா, அவரை வழிபட்டு 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 அவன் இன்னைக்கு காவடி தூக்குறாங்க பாருங்க. இதனுடைய முதல்ல காவடி தூக்கின ஆளு அந்த இடும்பன் தான். ஆமா, அதாவது சதுரகிரி சக்திகிரிம்பாங்க. அப்படி 2 மலைகளை காவடியாக தூக்கி கொண்டு அவன் முருகனை வழிபட போனான் அப்படிங்கிறாங்க. அந்த சதுரகிரியை தான் இன்னைக்கு நம்ம பழனி மலை அப்படின்னு சொல்றவங்க குறிப்பிடுறாங்க. அப்படி காவடி தூக்கி கொண்டு முருகப்பெருமானை வழிபட்டவன். அப்படி பக்தியில் அவன் சிறந்தவனாக இருந்ததுனால தான் அவனை முருகன் கோயில்களை வச்சு நம்ம வழிபடுறோமா அந்த இடும்பனை. முருகன் கோவில் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே இந்த அறுபடை கோவில்கள் தான் சட்டுன்னு எல்லாத்துக்கும் ஞாபகம் வருது. இன்னும் ரொம்ப சிறப்பு வாய்ந்தது அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஸோ அதோட சிறப்புகள் பற்றி சொல்லுங்க சார். அறுபடை வீடுகள்னு சொல்லும்போதே உங்களுக்கு முதல்ல திருப்பரங்குன்றம். ஆமா இல்லைங்களா? திருப்பரங்குன்றம், திருச்செந்தூர், பழனி, அதே மாதிரி நமக்கு திருத்தணி, சுவாமிமலை, பழமுதிர் சோலை இல்லைங்களா? அறுபடை வீடு இல்லையா? அதுல திருப்பரங்குன்றம், அந்த திருப்பரங்குன்றம் தான் தெய்வ யானையை மனம் உணர்ந்த இடம் திருப்பரங்குன்றம். யாருக்காவது ஒரு கல்யாண தடை இருக்கு, கல்யாணமே ஆகலைன்னு நினைக்கக்கூடிய இளைஞர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா திருப்பரங்குன்றத்துக்கு சென்று அந்த முருகப்பெருமானை வழிபடுவாங்க. அங்க உள்ள வேலுக்கு பாலாபிஷேகம் பண்றதுங்கிறது ரொம்ப சிறப்பு திருப்பரங்குன்றத்துல. அதே மாதிரி நிறைய இளைஞர்கள் பாத்தீங்கன்னா அந்த பௌர்ணமியில கிரிவலம் வராங்க பாருங்க, அது திருப்பரங்குன்றத்துல கிரிவலம் வருவாங்க. அந்த திருப்பரங்குன்ற முருகனை வழிபடுகிற போது திருமணம் ஆகாதவர்கள் திருமணமாகுது, வாழ்க்கையில எல்லா நல்ல நிலையும் உண்டாகுது. 2வது திருச்செந்தூர். திருச்செந்தூர்ல தான் இந்த சூரசம்ஹாரம் நடக்குது. திருச்செந்தூர்ல என்ன விசேஷம்னா ஆண்டியை கூட அரசனாக்கக்கூடிய கோயிலுங்கிறாங்க. எவ்வளவு பெரிய வறுமை இருந்தாலும் சரி அந்த முருகனை வழிபட்டால் மிகப்பெரிய சுகபோக வாழ்க்கை கிடைக்கும். ஆதிசங்கரர் அவர் என்ன பண்றாருன்னா, அவருக்கு குண்ம நோய் வயிற்று வலி. அந்த குண்மை நோய் நீங்குவதற்காக அங்க சுப்பிரமணியனை வழிபடுறார் அவர். அதனால அந்த வயிற்று வலி நீங்கியதற்காக அந்த முருகன் மேல சுப்பிரமணிய புஜங்கம்னு ஆதிசங்கரர் எழுதியிருக்கிறாரு. இதெல்லாம் நம்ம எடுத்து படிக்கணும். அந்த திருச்செந்தூர் முருகனுடைய பேரருளை தெரிஞ்சுக்கலாம். அருணகிரிநாதருக்கு பார்த்தீங்கன்னா உடம்புல தொழுநோய். அந்த தொழுநோய்ங்கிறது இல்லாம இன்னைக்கு நிறைய மருந்துகள் வந்திருக்கலாம். அந்த காலத்துல தொழுநோய் உள்ளவங்களை ஊர் பக்கமே சேர்க்க மாட்டாங்க. அந்த உடம்பு முழுவதும் அழுகி போகும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கக்கூடியவருக்கு அந்த முருகப்பெருமானை போய் வழிபட்டாருமா. உடம்பு தங்கம் போல் தகதக மேனியாக மாறியதுங்கிறாங்க. அப்படி அவ்வளவு விஷயங்கள், அப்ப அவ்வளவு அந்த முருகனை வழிபட வழிபட அவ்வளவு நன்மைகள் நடக்குதுமா. அதுவும் அங்க போகும்போது அங்க இருக்கக்கூடிய அந்த தீர்த்தம் இருக்கு பாத்தீங்களா, அந்த தீர்த்தத்துல நீராடணும். திருச்செந்தூர் போறோம்னா நாழி கிணறுல கண்டிப்பா குளிக்கணும், நம்முடைய பாவங்கள் எல்லாம் போக்கும். அந்த முருகப்பெருமானே உருவாக்கிய கிணறு அந்த நாழி கிணறு. அதுக்கு அடுத்தாப்புல கடல்ல போய் ஸ்நானம் பண்ணணும். கடல்ல குளிச்சுட்டு அப்புறம் முருகப்பெருமானை வழிபடுவது என்பது மிகப்பெரிய வெற்றியை கொடுக்குமா. முருகனை கும்பிட்டு வந்துடக்கூடாது. முருகனுக்கு பின்னால அவர் வழிபட்ட பஞ்சலிங்கங்கள் இருக்கு, அந்த கோயிலுக்குள்ளேயே இருக்கு, அதை கும்பிட்டுட்டு வரணும். இதுக்கு அடுத்து நீங்க பாத்தீங்கன்னா பழனி மலை, பழனின்னு சொல்றோம். அந்த பழனிமலை முருகனுடைய ராஜ அலங்காரம் தான். எவ்வளவோ பெரியவர்களுக்கெல்லாம் நீங்க அரசியல்ல இருக்கிறவங்க, அதிகாரத்தில் இருக்கக்கூடிய பெரிய பதவியில அரசாங்க பொறுப்புகள்ல அரசு அதிகாரிகள் இவங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா ராஜ அலங்கார முருகனை வழிபடுவாங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா நல்ல வேலை கிடைக்கும். நம்ம வீட்டு பிள்ளைகளுக்கு வேலை கிடைக்கலன்னா முதல்ல போய் பழனி ராஜ அலங்கார முருகனை வழிபட சொல்லணும். அவர் ஆண்டியா நிற்கிறது மட்டும் இல்லை, ராஜ அலங்கார முருகனா காட்சி தருவார். அவரை வழிபடுகிற போது நமக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும், வாழ்க்கையில எல்லா உயர்வுகளும் சேரும். சரிங்களா? அதுக்கு அடுத்தாப்புல திருத்தணி. அவர் சூரசம்ஹாரம் பண்ணிடுறாருல்ல, சூரசம்ஹாரம் பண்ணா கோபம் தனியனுமே, தணிக்கக்கூடிய இடம் திருத்தணி. அந்த திருத்தணியில போய் வழிபடுகிற போது நம்ம அவருடைய கோபம் தணிந்த அந்த ரூபம். இவ எப்படி திருக்கல்யாணம் பண்றாங்க, அந்த திருக்கல்யாணம் பண்ணுவது எதற்காக? சஷ்டி 6 நாள், 7வது நாள் திருக்கல்யாணம் பண்றாங்க. கோபத்தில் இருக்கக்கூடிய முருகனுக்கு அந்த கோபத்தை தணிவிக்கணும். வாழ்க்கையில எப்போ ஒரு மனிதனுக்கு கோபம் அடங்கும்னா அவன் பிரம்மச்சாரியாக இருக்கிற போது. திருமணத்துக்கு முன்னால ஆண்கள் ரொம்ப கோபக்காரர்களாக இருப்பார்கள். பஸ்ல பாத்தீங்கன்னா என் டிரைவர் இருப்பாருமா, அவர் பாத்தீங்கன்னா 140 கிலோமீட்டர் வேகத்துல தான் வண்டியை ஓட்டுவார். ஏன்பா சின்ன பையனா இருக்கீங்க, இவ்வளவு வேகமா ஓட்டாதீங்க, கொஞ்சம் நிதானமா போங்கன்னா கேட்க மாட்டார். இப்போ அந்த ஓட்டுநர் என்ன பண்றாரு, கல்யாணம் ஆன பிறகு
அவர் 40 கிலோமீட்டர் வேகத்தை தாண்டறதுக்கு யோசிக்கிறார். கொஞ்சம் வேகமாக போப்பான்னு நம்ம சொல்ல வேண்டியிருக்கு. அப்போ திருமணம் என்பது ஒரு கட்டுப்பாட்டை வாழ்க்கையில் உருவாக்குது, கோபத்தை தணிக்கிறது. எவ்வளவு கோபக்காரங்களாக இருந்தாலும் கோபத்தை தணித்து ஒரு நல்வழிப்படுத்தத்தான் திருமணம்ங்கிறோம். அப்போ முருகனுக்கு அந்த கல்யாண கோலம் இருக்கு பாருங்க, அவரை வந்து அது கல்யாணம் என்பது அவரை அமைதிப்படுத்துகிறது. அதனால தான் 7ஆம் நாள் கல்யாண உற்சவத்தை கொண்டாடுறாங்க. திருத்தணிகை சென்றால் கோபம் குறையும். நம்ம வீட்டு பிள்ளைகளுக்கு நல்ல கோபம் இருக்கா, பல தாய்மார்கள் வராங்க, என் பையன் ரொம்ப கோபக்காரனா இருக்காங்கிறாங்க, போய் திருத்தணி போய் முருகனை கும்பிடுங்கிறோம், கோபம் தனியுதுங்கிறாங்க. அந்த மாதிரி திருத்தணி ரொம்ப விசேஷமா நிறைய சொல்லலாம். குறிப்பிட்டு ஒரு 2 விஷயங்களை நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இதுக்கு அடுத்து என்ன கேட்டீங்கன்னா சுவாமி மலை, அப்பனுக்கு பாடம் சொன்ன சுப்பன்கிறாங்க. இந்த முருகப்பெருமான் என்ன பண்றாரு, தந்தைக்கே பிரணவ மந்திரத்துடைய உட்பொருளை சொல்றாரு. ஓம்ங்கிறதுக்கு என்ன பொருள் அப்படின்னு பிரணவ மந்திரத்துடைய அந்த உட்பொருளை சொல்றாரு பாருங்க. அப்படி உள்ள இடம் அது. இப்போ மாணவர்களுக்கு படிப்பு வரல, நாங்க ஜோதி இடத்துல இந்த சுவாமி மலையை முக்கியமான பரிகாரமா சொல்லுவோம். ஜாதகத்துல பாதிப்பு இருக்கு, கல்வி ஸ்தானம் பாதிப்பு இருக்கிறது, கல்விக்குரிய கிரகம் பாதிக்கப்படுறது, பிள்ளைங்க நல்லா படிக்கல, பாதியில பள்ளிக்கூடத்தை விட்டு நின்றுடுறாங்க, எஜுகேஷன் கண்டினியூ ஆகணும், நல்லபடியா நினைச்ச நோக்கம் நிறைவேறணும் படிப்புல அப்படின்னா சுவாமி மலை போய் முருகனை வழிபடணும். படிப்புல ரொம்ப நல்லா வர முடியும், நல்ல ஞானம் வரும். சுவாமி மலை முருகனை சென்று வழிபடுவது அவ்வளவு சிறப்பு. அடுத்தது பழமுதிர் சோலை. பழமுதிர் சோலைங்கிறது உங்களுக்கு தெரியும், மதுரையில கீழே வந்து கல் அழகர், அந்த அழகர் அப்படின்னு சொல்லலாம். கள்ளழகர்னா அவர் மிகப்பெரிய அழகு, அப்படியே கொள்ளை அழகு அவர். அவருக்கு மேல பாத்தீங்கன்னா மதுரையில பழமுதிர் சோலை, பழமுதிர் சோலை மலைகழ போயே அப்படின்னு சொல்றாரு இலக்கியர். அப்படி அந்த கோயில்ல போய் அந்த முருகனை வழிபடுகிற போது வள்ளி தெய்வ யானையோடு இருக்கக்கூடிய இந்த முருகப்பெருமானை வழிபடுறோம் பாருங்க. மிக முக்கியம், பழமுதிர் சோலையில பிரிந்த குடும்பம், கணவன் மனைவி பிரிஞ்சுட்டாங்க வச்சுக்கோங்களேன், அந்த கணவன் மனைவி பிரிவெல்லாம் நீங்கன்னா பழமுதிர் சோலை முருகனை போய் கும்பிடணும். எப்படிப்பட்ட புருஷன் முன்னாடி பிரச்சனை இருந்தாலும் அவங்களுக்குள்ள ஒரு அந்யோன்யத்தை, ஒரு காதலை அந்த முருகப்பெருமான் உருவாக்கி கொடுத்துடுறாரு. ஆக பழமுதிர் சோலை மிக உயர்ந்ததுமா. இப்ப ஆறுவடை வீடுடைய தத்துவங்களை சொல்வதற்கு நிறைய இருக்குமா, கொட்டி கிடக்கிறது விஷயம். நம்ம வந்து அதுல ஒரு சிறு துளியத்தாம இப்ப அள்ளி எடுத்திருக்கோம். நம்ம கண்டிப்பா அடுத்த எபிசோட்ல நம்ம தெளிவாவே இதை பத்தி கண்டிப்பா பேசலாம் சார். ஸோ ஆறுபடை சிறப்புகள் பற்றி ரொம்ப அழகாக சொன்னீங்க சார். இன்னும் இல்லாமல் முருகனை பற்றி நிறைய விஷயங்கள் வந்து ரொம்ப தெளிவாக சொன்னீங்க சார். உங்களுடைய தெளிவான விளக்கத்திற்கு ரொம்ப நன்றி சார். ரொம்ப நன்றிம்மா. அதாவது முருகப்பெருமான் வழிபாடுங்கிறது அதிர்ஷ்டம் தரக்கூடிய வழிபாடுப்பா. ஆகவே அதிர்ஷ்டம் தரக்கூடிய இந்த முருக வழிபாட்டை யார் பின்பற்றுகிறார்களோ வாழ்க்கையில் உயர்ந்த நிலை அவர்கள் அடைகிறார்கள். நீங்க அடுத்தடுத்து நம்ம முருகப்பெருமான் வழிபாட்டை பற்றி இன்னும் நிறைய நம்ம பேசலாம். ஒரு வாய்ப்பளித்தமைக்கு நன்றிம்மா. தேங்க்யூ சார்.